ஹாய் குட்டி, எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்தது எங்க எல்லாருக்கும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அண்ட் நாங்க இப்பதான் பைபிள் வாசிச்சுட்டு ப்ரேயர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். நீங்க பைபிள் வாசிச்சீங்களா? ப்ரேயர் பண்ணீங்களா? பண்ணிருந்தீங்கன்னா சூப்பர். நீங்க ஒரு வேலை பண்ணலைன்னா எங்களுக்கு தெரியும், நீங்க நைட்டுக்குள்ள மறக்காம பைபிள் வாசிச்சு ப்ரேயர் பண்ணிட்டு தான் தூங்குவீங்க அப்படின்னு. வாவ் குட்டீஸ், மேல பாத்தீங்களா? அது ஒரு பெரிய கழுகு, எப்படி கம்பீரமா இருக்கு பாருங்களேன். நீங்க அந்த கழுகை பார்த்தீங்களா குட்டீஸ்? வாவ், அது பிரம்மாண்டமா பார்க்கவே ரொம்ப மெஜஸ்டிக்கா கம்பீரமா இருந்துச்சுல்ல. இந்த கழுகை பற்றி நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான விஷயம் சொல்லட்டுமா? மற்ற பறவைகள் மாதிரி இல்லாமல் கழுகு எப்பவுமே ரொம்ப 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 உயரமான ஹைட்டில் தான் கழுகு பறந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கழுகு மற்ற பறவைகள் மாதிரி ரெக்கையை அடிக்கடி அடித்து கஷ்டப்பட்டு பறக்காது. அது என்ன பண்ணும் தெரியுமா? அது ரொம்ப ஞானமாக காற்று எந்த திசையில் இருக்குது, எந்த வேகத்தில் இருக்குது அப்படின்றத கணிச்சுக்கிட்டு அதுக்கு ஏற்றவாறு அதோட ரெக்கைகளை விரித்து அது அழகாக காற்றுல பறக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கழுகுக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சுன்னா அது என்ன பண்ணும் தெரியுமா? கழுகு சோர்வாக இருக்கிறப்ப ஒரு மலை உச்சியிலையோ இல்லை ரொம்ப உயரமான ஒரு மரத்துலேயோ அது தன்னை ரொம்ப பொறுமையாக அமைதியாக அந்த இடத்துலையே இருக்குமா. அதுக்கு அதோட பெலன் திரும்ப கிடைக்கிற வரைக்கும் அது காத்துக்கிட்டே இருக்குமா. அதோட பெலன் திரும்ப கிடைச்சதும் அந்த கழுகு மீண்டுமாய் அதோட ரெக்கைகளை விரிச்சு ரொம்ப தூரம் அழகா உயர உயர வானத்துல பறக்குமா. இந்த கழுகை பற்றி ஏசப்பா பைபிள்ல என்ன சொல்லியிருக்காங்க? கழுகை வச்சு ஒரு உவமையா ஏசப்பா ஒரு சூப்பரான வசனம் சொல்லியிருக்காங்க. அண்ட் அது என்ன தெரியுமா? அதில் ஏசப்பா என்ன சொன்னாங்க தெரியுமா? நம்மளும் இந்த கழுகை மாதிரி ஏசப்பாக்காக காத்துக்கிட்டு இருந்து ஏசப்பாவோட வசனங்களை தியானிச்சுட்டு அவருக்காக பொறுமையாக இருந்தோம் அப்படின்னா அந்த கழுகு எப்படி பெலன் வந்தோடனே அதோட சட்டைகளை அடித்து உயர பறக்குதோ அது மாதிரி நம்மளும் நம்மளோட லைஃப்பில் மேலே 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 உயர 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 போகலாம். அண்ட் அந்த பெலன் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் ஓடி போனாலும் என்ன பண்ண மாட்டீங்க, கீழே விழ மாட்டீங்க. நீங்கள் நடந்து போனாலும் உங்களுக்கு என்ன வராது, டயர்டே ஆகாது. சூப்பர்ல குட்டீஸ். இப்போ இந்த வசனத்தை நம்ம கற்றுக்கலாமா? இந்த வசனத்தை கற்றுக்கிட்டு டெய்லி ஏசப்பா கிட்ட கேட்கணும், ஏசப்பா எனக்கும் இந்த கழுகு போல நீங்கள் பெலன் தரணும் அப்படின்னு கேட்கலாமா? வாங்க வாங்க, சீக்கிரம் 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 எந்திரிச்சு நின்றுட்டிங்களா? இப்போ நம்ம நின்றுக்கிட்டு ஒரு குட்டி ஆக்ஷன் மூலியமாக இந்த வசனத்தை இன்னும் ரொம்ப நல்லாவே ஞாபகம் வச்சுக்க போகிறோம். சரிங்களா? நாங்கள் ஆக்ஷன் பண்ணுறப்ப எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் ஆக்ஷன் பண்ணணும். வசனத்தையும் எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் சொல்லணும். சொல்வீங்களா? நாங்கள் செய்கிற சின்ன ஆக்ஷன் நீங்களும் பண்ணுவீங்களா? நம்ம இப்போது கற்றுக்கலாமா? ரெடியாக இருக்கீங்களா? கர்த்தருக்கு இருக்கிறவர்களோ புது பலனடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஏசாயா 40:31. கர்த்தருக்கு இருக்கிறவர்களோ புது பலனடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஏசாயா 40:31. கர்த்தருக்கு இருக்கிறவர்களோ
புது பலனடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஏசாயா 40:31. நீங்க சூப்பரான ஒரு வசனத்தை இன்னைக்கு கத்துக்கிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம நம்மளோட சேனல்ல இன்னும் நிறைய பைபிள் பேஸ் பண்ண சாங்ஸ் இருக்கு, கதை இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பிடிச்சதான மான், அப்புறம் குதிரை, அப்புறம் சிங்கம், இவங்க எல்லாரும் கூட நம்ம சேனல்ல ஸ்பெஷலா உங்களுக்கு சூப்பரான வசனம்லாம் சொல்லி தராங்க. அண்ட் அந்த வீடியோஸ் எல்லாமே நீங்க மறக்காம பாருங்க. நிறைய வசனம் கத்துக்கோங்க. ஏசப்பா கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நீங்களும் கழுகு போல புது பலன் அடைந்து உயர உயர பறக்கலாம். சரிங்களா? உங்களை நாங்க இன்னொரு வீடியோல மீட் பண்றோம்.